Welcome to your Cinema Odyssey. Today we're gonna see the features of Kara. Latest announcement விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிற படத்தோட டைட்டில் கரை. அதுக்கு ஒரு டென்டேட்டிவ் டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கரை பற்றி இருக்க போது. கரை ரிட்டன் டைரக்டட் பை விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜாவோட ப்ரீவியஸ் அவுட்லெட் என்னென்னு பார்த்தோம்னா போர் தொழில்ன்ற படம் 2023 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2023 வந்துச்சு. இட் வாஸ் மேசிவ் ஹிட். அதாவது இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு படம், ராட்சசன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு ப்ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் ஸ்டாரிங் யாரான்னு பார்த்தா அசோக் செல்வன் அண்டு சரத்குமார். ஸோ த மூவி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் திருச்சி பேக்ட்ராப் அந்த ரேஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்டு சரத்குமார் அண்டு அசோக் செல்வனும் சேர்த்து ரெண்டு பேரும் க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸாக இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். த டியோ க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், டிப்பிக்கல் டேவிட் ஃபின்ச்சர் படங்களில் வர மாதிரி. ஃபிலிம் இட் செல்ஃப் ஆஸ் அ டேவிட் ஃபின்ச்சர் ஸ்டைல். டேவிட் ஃபின்ச்சரோட ஸ்டைல் லைக் அந்த டியோ, அந்த ரெண்டு பேரும் க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வர்றது, அதே மாதிரி அந்த வேர்ல்டு, க்ரைமோடைய வேர்ல்டு லைக் தட். அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு சில ரெசம்பளன்ஸ் வந்து ட்ரூ டிடெக்டிவோடைய சீசன் 1 அந்த லைட்டாக அந்த ஒரு சாயலில் இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயுமே ரெண்டு டியோஸ் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஒருத்தர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தர் டிடெக்டிவ். ஸோ த ஃபிலிம் இட் செல்ஃப் ஹேண்டில்ஸ் அ டேவிட் ஃபின்ச்சர் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி அண்ட் ஸ்டோரி வேர்ல்டு. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபிலிம் வந்து என்னென்னா நெயில் பைட்டிங் த்ரில்லர் அண்டு க்ரைம் ட்ராமா செட்டப் அண்ட் அதுக்கான ப்ராப்பரான ஒரு பே ஆஃப். அதே மாதிரி இந்த படத்தோட பிக்கஸ்ட் அடிஷ்னல் என்னென்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். படத்தில் கொஞ்சம் டென்ஸாக இன்டென்ஸாக அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரிப்பி ஸ்க்ரீன் ப்ளே. ஃபர்ஸ்ட் டைம் இது நான் தியேட்டரில் பார்த்தேன். ரொம்ப கதைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. வெரி ஸ்டார்ட் ஆஃப் த ஃபிலிம்லேயே கதைக்குள்ளே போயிடுவாங்க. அன்வான்ட் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியை பேக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைமில் நான் இதை பார்க்குறப்போ ஒரு டெபியூ ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு இந்தளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கா, இந்தளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கான்னு நான் கொஞ்சம் வியந்து பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில நாள் இந்த படம் பேசும் பொருளாச்சு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு சில ரெகக்னைசேஷன், நிறைய அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கிடச்சிது ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியிலேருந்து. எனிவே ஐ டிடன்ட் ஃபீல் எனி லேக் இன் த ஃபிலிம். படத்தில் எந்த ஒரு லேக்குமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. எதுவுமே கிடைக்கல அது அவ்வளோவா. எல்லாமே ஸ்டோரிக்குள்ளே ஆப்டாக ஆயிடுச்சு. ஓகே, நவ் வி ஆர் ஹியர் ஃபார் த ஃப்யூச்சர் ஆஃப் கரை வந்து என்ன மாதிரி இருக்கும், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது லைட்டாக எனக்கு வேறு மாதிரி ஒரு டோனில் தெரியுது. ஃபுல் அண்ட் டார்க்காக, ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி, ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியும் எனக்கு தெரியுது. சம்திங் லைக் அ நியூ பிகினிங் என் ஃபேமிலிக்காக அப்படிங்கிற மாதிரி. லைக் தனுஷோட அந்த அப்பீரன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக நானே வருவனில் இருக்க அந்த ஃபீல் தருது. இன்னசென்ட் தனுஷ் மாதிரி. இதுக்கு வந்து டீசரில் ஒரு ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்கோர் ஜிவி பிரகாஷ். எனக்கு அவருடைய ஸ்கோர் ரொம்ப பிடிக்கும். மோர் தென் மியூசிக் ஐ லைக் இஸ் ஸ்கோர்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைக் அமரன், தங்கலான் அண்டு கேப்டன் மில்லர்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸ்கோரு. கேப்டன் மில்லருடைய ஓஎஸ்டி தனியாகவே எடுத்து கேட்டால் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட லாக்லைன் எமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லர் செட் இன் 1990s வேறு தனுஷ் பிளேஸ் கரசாமி, ஆல்சோ கால்டு கரை. A man caught between protecting his family and the consequences from his dangerous past. கரசாமி, அவர் பேர் கரசாமி. ஸோ கரன்னா எல்லோரும் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டீசர்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாற்றணும். அவருடைய பாஸ்ட், அதாவது வைலன்ஸ் பாஸ்ட் லைக் அசுரன் மாதிரி, அந்த பாஸ்ட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால் நான் அந்த பாஸ்ட்டை அப்படியே டீல் ஆஃப் பண்ணிட்டு முடிச்சுட்டு திரும்ப லைஃப்குள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி லாக்லைன். இன்ட்ரெஸ்டிங். அது வந்து எந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது பார்த்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் டீசர் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா, அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம், வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் பாஸ்ட்டில் நடந்த அந்த சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணுது அவரை ப்ரூட்டலாக திரும்ப அந்த இதுக்குள்ளே இறங்க. அண்ட் இட் சம்பவ பார்க்குறதுக்கு வெந்து தணிந்த காடு அந்த ஷேடில் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் இந்த நிலைமைக்கு இந்த சம்திங் டேஞ்சரஸான இதுக்கு கொண்டு வந்த சில பேரை செட்டில் பண்ணி, அவங்களெல்லாம் முடிச்சுட்டு எப்படி அதுலேருந்து மீண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரோட பேர்லேயே அதை சொல்லப்படுது. அதாவது பாஸ்ட்லேருந்து ஒரு சம் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கரை இந்த சென்ஸ் கரைப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி, லைஃப்பில் கரைப்பட்டுருச்சு அந்த மாதிரி. ஓகே, இதுதான் ஸ்டோரி. சம்திங் நடந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு அதை எப்படி டீல் ஆஃப் பண்ணிவிட்டு வராருன்றதான் கதை. ஸோ இது எப்படி விக்னேஷ் ராஜா எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எங்கள் பாயிண்ட்டு. போர் தொழிலில் எப்படி இருக்குன்னா, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணுற ஒரு கொலைக்காரன். அவன் எப்படி அந்த பேட்டர்ன் மூலிமா ஹைட் ஆனா, எப்படிலாம் அந்த இடத்துல க்ரைம் நடந்துச்சு,
எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணால், ஐடென்டிஃபை பண்ணால், எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டென்ஸாக போகும். ஆனால் இந்த ஸ்டோரிக்கு இவர் எப்படி இதை டீல் பண்ண போகிறாரு இதில் கொஞ்சம் எமோஷ்னல் பேக்ட்ராப் வேறு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் அவர் மட்டும் இதை போன படத்துடைய சக்ஸஸ் மாதிரி எதுவும் நடந்துருச்சுன்னா ஹி வாஸ் பிக்கஸ்ட் ஆசட் ஃபார் தமிழ் சினிமா. ஸோ அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இவர் அந்த மாதிரி நடக்கணும், அவர் சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸில் தான் தெரியும் படம் எந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன காட்டியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.